ரீசெண்டாக நான் போட்ட ஒரு ஜாப் போஸ்ட்டுக்கு ஒரு 50 ரெஸ்யூம்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 50 ரெஸ்யூம்ஸில் ஒரு 5 ரெஸ்யூம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிடான ரெஸ்யூம்ஸாக இருந்துச்சு. ஒரு 2 ரெஸ்யூம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு, அவங்க ஜாப் ரொட்டீன் இருந்துச்சு, அவங்க போட்டிருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர்ஸ். அந்த ரெஸ்யூமில் அவங்களோட ரீச் அவுட் பண்ணுறதுக்கான ஃபோன் நம்பர் அவங்க கொடுக்கவே இல்லை. பட் ரெஸ்யூம் சூப்பராக இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற கேண்டிடேட்டையும் ஒரு வேலிடான கேண்டிடேட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நம்பினேன். பட் ஃபோன் நம்பர் இல்லாதனால அவங்கள என்னால் ரீச் அவுட் பண்ணவே முடியல. இந்த பேலன்ஸ் இருக்க 3 ரெஸ்யூம்ஸில் ஒருத்தர் வந்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஃபோன் நம்பர் நான் கால் பண்ணேன்னா நம்பர் அவுட் ஆஃப் ரீச்னு வருது. என்னன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு எப்படியோ நம்ம அவங்கள ஃபைன் பண்ணியாச்சு. ஃபைன் பண்ணிட்டு என்ன ப்ரோ இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க, ரீச் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டோம்னா, ப்ரோ நான் அதில் நம்பர் கொடுத்துருக்க நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ரோ, எனக்கு பர்சனலாக வேற ஒரு நம்பர் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ணார். பட் அதுவுமே ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருந்துச்சு. ஒரு ஹெச்ஆர் உங்களோட ரெஸ்யூமை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ரீசெண்ட் டேஸாக அதுதான். அதுலேயும் உங்களால் ரீச் அவுட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கேண்டிடேட் தான் பார்ப்பாங்க. இதனால நம்மளுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ப்ராபபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெஷர்ஸ், உங்கள் ரெஸ்யூம் ஜஸ்ட் ஃபார் அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. அப்ளிகேஷன் ஆகிட்டு அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்து உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான கால் டு ஆக்ஷன் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க. அந்த நம்பர் எப்பவுமே ரீச்சபிளாக வச்சுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான மை ரெக்கமெண்டட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் நம்பரும் வாட்ஸ்அப்பும் ஒரே நம்பர் யூஸ் பண்ணுங்கள். 4-5 நம்பர் யூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க.